புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களை கூட இந்த தமிழ் காணொளி மூலமாய் சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த ஆண்டில் என்னுடைய அண்ணன் ஒருவர் ஒரு அழகான ஒரு வசனத்தை அனுபவிச்சார். அந்த வசனம் என்னன்னு கேட்டால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். சாலமோனுடைய காலத்தில் நடக்கிற ஒரு வசனம். அந்த வசனத்தை எப்படி அழகாக எழுதுறாருன்னா, ஆனாலும் இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, தெர் இஸ் நோ மிஸ்ஃபார்ச்சூன். எதுவுமே தப்பாக போகிறதில்ல, கெட்ட சகுனமே இல்லை. எனக்கு கெட்டது நடக்க போகிறதில்ல. எனக்கு தீயவர்களோ எனக்கு தீமை செய்யக்கூடியவர்களோ யாருமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுகிறார். இவர் இந்த வார்த்தை எழுதுவது தகுமா அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். முதலாவது ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். காரணம் என்னன்னு கேட்டால், சாலமோன் ராஜ்யத்தை பிடிக்கும்போது அவங்க அப்பா அடுத்து வராரு. முதல்ல அவங்க அப்பாவே ரொம்ப பயங்கரமான ஒரு யுத்த வீரன் அப்படியே சொல்கிறான். தகப்பனும் யுத்த வீரன் அப்படின்னு சொல்லி தாவீதை பற்றி எழுதுகிறான். பூரா எல்லா பக்கமும் பெரிய பெரிய வெற்றிகள் அடைஞ்சிருக்கிறார் அவங்க அப்பா. வெற்றி அடைந்தது மட்டும் இல்லை, அவருடைய புகழ் அப்படியே ஓங்கி நிற்கும்போது ஒரு சின்ன பையன் அந்த அரியாசனத்தை எடுக்கிறார். அந்த அரியாசனத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பையனால் அந்த அரியாசனத்தினுடைய கனத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னே தெரியலை. முதல் கேள்வி. ரெண்டாவது, தாவீதுடைய கமாண்டர், தாவீதுடைய தலைவர்களில் ஒருவரே தாவீதுக்கே இடையூறாக இருந்தார். கூடயே தான் இருந்தார். அவர் தளபதிகளாக இருந்தார். தளபதியாக இருந்து பல யுத்தங்களுக்கு போனார். இருந்தாலும் ஒரு சின்ன பவர் பிளே அவருக்கும் தாவீதுக்கு நடுவில் இருந்துக்கிட்டே இருந்தது. இதுக்கு நடுவில் தாவீதோட ஒரு மகன் தன்னையே ராஜாவா தன்னை என்ன சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிக்கிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் ஒரு சின்ன ஒரு இளைஞனாய் ஒரு ராஜாவுக்கு அடுத்து அப்படி ஒரு பெரிய ராஜாவாக உள்ளே வரணும். எல்லாம் வந்தாலும் ரொம்ப ஞானமாக கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு முதல்ல இது எல்லாத்தையும் சரியாக நடத்துறதுக்கே முதல்ல ஞானத்தை கொடுங்க. அதுவே ஒரு மிக தாழ்மையான ஒரு பக்குவமான ஒரு பார்வை. அதுக்கடுத்து வரேன் பாருங்களேன். இப்படி வந்தப்ப அவங்க அப்பா தன்னால் நிறைவேற்ற முடியாத ஒரு பெரிய பாரத்தையும் ஒரு தரிசனத்தையும் தன்னுடைய மகன்கிட்ட கொடுக்குறாரு. சொல்கிறார், என்னால் முடியலப்பா, என் காலத்தில் இதெல்லாம் நான் செய்யணும்னு நினச்சேன், என்னால் முடியலை, இதை எப்படியாவது நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனிடத்தில் பாஸ் பண்ணுறாரு தகப்பன். என்னான்னு சொன்னால், நீ ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். சில நமக்கும் இந்த மாதிரியான கனவுகள் உண்டு. நம் தகப்பன் நிறைவேற்ற முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி விட்டு, அப்படி அந்த ஒரு ஒலிம்பிக் டார்ச்சை பாஸ் பண்ண மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைட்டை பாஸ் பண்ண மாதிரி தகப்பன் நம்மகிட்ட பாஸ் பண்ணியிருப்பார். மகனே, இதுக்கடுத்து நீ எடுத்து நடத்தணும்ப்பா, நீ நல்லா பண்ணணும்ப்பா, நீ வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் ஆன் பண்ணுறாரு. இதை கையில் வாங்கிட்டு இதுக்கு நடுவில் எதிரிகள் இருக்கிறாங்க, அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கிறது, தீயவர்கள் இருக்கிறாங்க, கயவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியல. ஆனால் அந்த கட்டத்தில் சாலமோன் ஒரு வசனத்தை பதிவிடுகிறார். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதல் தந்தார், எனக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், விரோதிகளை சில நேரத்தில் நாமே நம்முடைய மனதில் உருவாக்கி கொள்வோம். சிலரை ஒப்பிட்டு அவர்களை விரோதிகளாக்கி கொள்வோம். சிலர் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தையை மனசில் அப்படியே ஏற்றி அவர்களை விரோதிகளாக நினைத்து கொள்வோம். இல்லை ஒரு தொழிலையோ இல்லை ஒரு ஃபீல்டுலேயோ நம்மளோட காம்படிட்டரை நம்மளை விரோதியாக நினச்சிக்குவோம். விரோதமும் கோபமும் கசப்பும் நம்ம எதை கட்டணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி. இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி. அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரியேட்டிவான ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எழும்பி ஒரு காரியத்தை கட்டணும், ஒரு காரியத்தை உருவாக்கணும், ஒரு காரியத்தை கனவு காணணும், அந்த எப்படி சொல்கிறது, ஒரு சுனை சுரக்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ் அப்படியே கிரியேட்டிவாக சுரந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு கனவுகள் கண்டுகொண்டே இருப்போம், இதெல்லாம் செய்யணும் நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஆனால் எப்போல்லாம் கசப்பும் கோபமும் விரோதமும் தேவையில்லாததான கசப்பான எண்ணங்களும் நமக்குள்ளே வருதோ, அப்போல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். இந்த எனர்ஜிலேருந்தே நம்மளை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதெல்லாம் அழகாக 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் சாலமோன் பதிவிடுறாரு. எனக்கு இடையூறே இல்லை, எனக்கு கெட்ட சகுனமே இல்லை, எனக்கு தீமையே இல்லை, எனக்கு எல்லா பக்கமும் சமாதானம் இருக்குது. ஏன்னு கேட்டால்,
என் தகப்பன் ஒரு கனவு கண்டார். தலைமுறையாய் ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்றுகிறதுக்கு எனக்குள்ள ஒரு ஜோதி அது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எனக்குள்ள ஒரு வெளிச்சம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எனக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்குது. இந்த பிரகாசத்தை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். 2025 இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு அணுகுவதற்கே நமக்கு ஒரு மனமாற்றம் அவசியமாக இருக்கிறது. எனக்கு எதிரிகள் இல்லை, எனக்கு இடையூறும் இல்லை, எனக்கு கெட்ட சகுனங்களும் இல்லை, எல்லாம் கைக்கூடி வரப்போகிறது. இதை நினைக்க நினைக்க கெட்ட எண்ணங்களையும் கசப்பான சிந்தனைகளையும் கசப்பான நினைவுகளையும் பயம், இவங்க பார்த்து பயப்படுவோம் தெரியுமா? ஒரு சில பார்த்து இவங்க ஏதாவது தீமை செஞ்சுருவாங்களோ, இப்படி பயப்படக்கூடியதான பயமான எண்ணங்களும் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளாது. அதே போல் we devote to what we meditate. எதை தியானிக்கிறோமோ அதற்கு நம்மளை அர்ப்பணிப்போம். எனவே இந்த 2025 இதை உங்களுடைய தியானமாய் மாற்றுங்கள். கிங்ஸ்லி அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்து அப்படி நமக்கு சுவைக்க கொடுத்ததற்கு. வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ல்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. 2025 எதிரிகள் இல்லை என்று நான் நினைக்க கற்றுக்கொள்ளப் போகிறேன். யாரையும் எதிரியாகவும் நினைக்க மாட்டேன். யார் மேலேயும் கசப்பை வைக்க மாட்டேன். என்னுடைய க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் தலைக்க போகிறேன், வளரப் போகிறேன். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அந்த வெற்றியை நீங்கள் மட்டும்தான் பிறப்பிக்க முடியும். அந்த வெற்றியை நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா எப்படி உங்களுடைய கை ரேகை வித்தியாசமாக இருக்குதோ அதே போல் உங்களுக்குள்ளே ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அதை நீங்கள் மட்டும்தான் பிறப்பிக்க முடியும். அப்படி ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட கனவுகளை 2025 நீங்கள் நிறைவேற்றுவீர்கள்? சிந்தித்து பார்ப்போம், தியானிப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.